Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு 3ஆம் இடைப்பருவத் தேர்வு அறிவியல் அறிவியலுக்கான 2024 போன வருஷம் நடந்த கொஸ்டின் பேப்பர் இந்த இயருக்கு இதை மாடல் கொஸ்டின் பேப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எவ்வளோ மார்க்ஸ்க்கு ஒரு ஐடியா அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைங்களா தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு. ஸோ லாஸ்ட் இயர் அறிவியல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. இதையே நான் இதை மட்டும் படிக்கிறேன் மேம்னு வேண்டாம். இது மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர் நான் நிறைய அப்லோட் பண்ணுறேன். ஆல்ரெடி மேக்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் தமிழ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அறிவியல் இது 10 மதிப்பெண் 1 மார்க்கில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் காந்தத்தால் கவரப்படும் பொருள். ஸோ நீங்கள் கொஸ்டினை நல்லா படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் கூட மாற்றி நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி. ஏன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறது தான் சூஸ் த கரெக்ட் ஆன்சரை. அதுலேயும் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோமான்னு பார்க்குறது தான். ஸோ சின்ன கீவேர்டை கூட சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் ஒரு வேர்டை பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர்னு போகாதீங்க. ஃபஸ்ட்டு அந்த கொஷினை படிச்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதுதான் கேட்டிருக்காங்க, இதுக்கான ஆன்சர் இதுதான். அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இது எல்லாமே நான் சொல்கிறதுக்கு டைம் எடுக்குது. பட் நீங்கள் அதை செய்யக்கூடிய டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ செகண்ட்ஸ் தான். ராக்கெட்டில் பயன்படும் தத்துவம், என்ன தத்துவம் பயன்படுத்துகிறாங்க அவ்வளோதான். அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம திங்க் பண்ணி அதுக்கான ஆன்சர் எது தான் அப்படின்ற ஆன்சர் பண்ணுறது தான். ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸில் சேம் ஆன்சர் மோராரில் சேமாக இருக்கிற ஆன்சர்ஸை கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா நெக்ஸ்ட்டு 9th 10th போக போக உங்களோட கிரேட் ஏற ஏற அவங்களுக்கான டஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது ரோமன் நம்பர் 2 கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதில் 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். அதாவது 5 மார்க் கொஸ்டின் 5 கொடுத்துருக்காங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் 5 கொடுத்துருக்காங்க. 1 மார்க்லேயே நீங்கள் பாருங்கள், இப்போ 50க்கு 10 சரியான விடையை தேர்ந்தெடுத்து வந்துடுச்சு. அடுத்து ஃபில் இன் த பிளாங்க். ஸோ 15 மார்க்ஸ் நம்ம கையில் 1 மார்க்ஸ்லேயே இருக்குது. 1 மார்க்ஸை படிக்கிறதும் ரொம்ப ஈஸி. ஸோ அதில் மார்க் மிஸ் பண்ண முடியாது. ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஈஸியாக எழுதிடுங்க. சரிங்களா? ஸோ மார்க் ஸ்கோரிங்க்கு 1 மார்க்கு நம்மளோட மார்க்கை தூக்கி விடுறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ரோமன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ். அதாவது காரணம் கூற்று இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் நீங்களே எழுத சொல்லியிருக்காங்க. 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவும் 1 மார்க்கில் வருது. ஸோ டோட்டலாக 15 10 + 5 + 2 17 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்லேயே கவர் ஆகிடுது. ஸோ ரொம்ப ஈஸியாக 17 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாமையா? இது மேம் நான் ஸ்லோ லேர்னர்னால் அழகாக ஃபஸ்ட்டு 1 மார்க்கை ஃபுல்லாக தரோவாக படிச்சிருங்க. அதில் எதுலேயும் எந்த ஒரு கொஷின்லேயும் உங்களை தப்பு பண்ணாத அளவுக்கு நீங்கள் படிச்சிடணும். இப்போ பாருங்கள், சரியா அல்லது தவறா என கூறுக, தவறான கூற்றை திருத்தி எழுதுக. சரிங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸு அது கரெக்ட் பண்ணுற மாதிரி. இது இன்னொரு 1 மார்க்ஸு. ஸோ 17 + 2 19 1 மார்க்ஸ். இப்போது 1 மார்க்ஸை நீங்கள் படிச்சிங்கனாலே பாருங்கள் 15ல் 19 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டோம். அடுத்தது பொறுத்துகளை 5 கொடுத்துருக்காங்க. 19 + 5 24 மார்க்ஸ் நமக்கு வந்துருச்சு 1 மார்க்கில். அதாவது 50 மார்க்ஸ்னால் பாதிக்கு பாதி 1 மார்க் வருது. 50ல் ஹாஃப் எவ்வளோ? 25. ஸோ நியர்லி 24னா 24 மார்க்ஸ் நமக்கு 1 மார்க்ஸ்லேயே கவர் ஆகிடுச்சு. ஸோ 1 மார்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்துக்கோங்க. பட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இதே பேட்டர்னில் கேட்பாங்களான்னா கொஞ்சம் வேரி ஆகும். நாட் ஆல் த டிஸ்ட்ரிக்ட். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் மேபி இந்த பேட்டர்ன் நமக்கு வரலாம். அதனால் நீங்கள் நம்ம அனுப்புகிற எல்லா பேட்டர்ன் மாடல் கொஸ்டின் பேப்பரும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது ரோமன் நம்பர் 6 ஏதேனும் 8 வினாக்களுக்கு விடையளிக்கவும். 8 × 2 16 மார்க். ஸோ ஒரு கொஸ்டினும் 2 மதிப்பெண். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அறிவியலை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும்னா வரையறு எதெல்லாம் இருக்கோ டெஃபினிஷன் வரையறு அதை மிஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் திங் அதோட விதி அப்படின்ற மாதிரி ஸ்டேட் இந்த லா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, விதி அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. வேறுபடுத்துக கம்பல்சரி அதுலேருந்து ஒரு கொஸ்டினாவது வரும். வேறுபடுத்துக. அப்படி இல்லைன்னா என்றால் என்ன வாட் இஸ் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் இந்த மாதிரியான 4 கொஸ்டினை மிஸ் பண்ணாமல் படிச்சிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை கவர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், காந்தப்புலன் வரையறு வந்துருச்சா, விண்மீன் திரள் வரையறு. அதே மாதிரி வேறுபடுத்துக பாருங்கள், இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்களை வேறுபடுத்துக ஒரு கொஸ்டின் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு என்றால் என்ன வாட் இஸ் இது அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் வரும். ஸோ தமிழில் பாருங்கள், சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து உழுதல் வரையறு
பயிர் சுழற்சி என்றால் என்ன? பசுந்தழை உரம் என்றால் என்ன? புவி வெப்பமடைதல் என்றால் என்ன? ஸோ என்றால் என்ன அப்படின்ற கொஸ்டின்ஸை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ வரையறு, வேறுபடுத்துக, அதுக்கு அடுத்தது விதி, இந்த 4 கொஸ்டின்ஸை வந்து எந்த லெசனில் இருந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1, 2, 3, 4, 5, 6 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது ரோமன் நம்பர் 7, ஏதேனும் 2 வினாக்களுக்கு விரிவான விடையளி. ஸோ 2 கொஸ்டின்ஸு 5 மார்க் கொஸ்டின்ஸு, டோட்டலாக 10 மார்க்ஸ் இந்த கொஸ்டினில். காந்தத்தின் அன்றாட வாழ்வியல் பயன்களை பட்டியலிடுக. 1, சந்திராயன் 1 சாதனைகள் யாவை? பல்வேறு எரிபொருள் வாயுக்களை பற்றி எழுதுக. வேளாண் செயல்முறைகளை விவரி. ஸோ இந்த 4 கொஸ்டினில் ஏதாவது 2 நல்லா தெளிவாக தெரிஞ்சதை கொஸ்டின் நம்பர் போட்டு சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதினாலும் நல்லாயிருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும் ப்ரெசன்டேஷன். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் சொல்லிட்டேன். இந்தந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிவிடுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோவும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். 3rd மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.